தம்பி இங்கே தான் இருக்காங்க தம்பி, வாங்க. உள்ள போங்க. வாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிட்டது வரலாம். சரிம்மா. தொந்தரவுக்கு மன்னிச்சிடுங்க. யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல, உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. எதுக்குங்க மன்னிப்பெல்லாம் கேட்டு? என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் தான். நானும் அம்மாவும் இங்கே தனியாக தான் இருக்கோம். நடிகையாக இருக்கிறதுனால ரசிகன் சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். கொஞ்ச நாள் முன்னாடி அந்த மாதிரி ஒருத்தன் என்னோட ரசிகன் ஆரம்பித்து தப்பாக பேசினான். நான் கோவத்தில் திட்டிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். நேற்று காலையில் மறுபடியும் வேற நம்பர்லேருந்து கால் பண்ணான். நான் சத்தம் போட்டேன். அதுக்கு அவன் உன் கூட படுக்கணும், எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன்னு சொன்னான். நான் என் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இன்னைக்கு காலையில் வேற ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி, நான் டீசெண்டாக தானே கேட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் பயந்துருவேன்னு நினச்சியான்னு மிரட்டுற மாதிரி பேசுகிறான். நீயா வந்துட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லைனா உன்னை எப்படி என் பெட்ரூம்க்கு வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி 1 வீக் டைம் தரேன்னு ஃபோனை வச்சுட்டான். கவலைப்படாதீங்க. அவன் எந்த ஃபோன் நம்பர்லேருந்து என்ன எனக்கு ஃபோன் பண்ணான்னு எழுதி கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஷார்ட் ரெடியாம்மா? 1 minute. இல்லை வேண்டாம். அவனுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்தில் தான் இப்படி பேசுகிறான்னு தோணுது. இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் எனக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு வேண்டியப்பட்ட எங்கள் ஊருக்காரரு இங்கே மினிஸ்டராக இருக்காரு. நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் ஏதோ தைரியம் வந்த மாதிரி இருக்கு. சரிங்க, தேங்க்ஸ். பரவாயில்ல.